ஹலோ, எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌரியமா ஆரம்பிச்சிடலாமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? அண்ணே மிருதகரண்ணே, ஆரம்பிச்சிடலாமா? 2 நாளா போட்டு அமுக்கிட்டு கிடக்குறேன். ஏன் போட்டு அமுக்குறீங்க? அமுக்கினா தானே சத்தம் வரும். அதான், சரி சரி. இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பு கட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. கருப்பை? ஆமாங்க, அந்த கருப்பு கட்டை பிடிச்சாதான் சத்தம் நிறைய வரும். இல்ல, வெள்ளையில கை வச்சாதானே விளக்கும். தன்னதானே நானே 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 தன்னதானே நானே 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 கோபதார மச்சான் இல்ல ஏ மச்சான் கொடுப்பதைய மச்சான் இல்ல கோபதார மச்சான் இல்ல ஏ மச்சான் கொடுப்பதைய மச்சான் இல்ல மாமான்னு சொல்லக்கூடாது. மாமான்னு சொல்லலாமா? ஏன் பக்கத்தூரா? இல்ல இல்ல, வருத்தம் இல்ல. ஏங்க கொஞ்ச நிமிஷம் அப்படி கூப்பிட்டா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கா? அப்படியா? நான் மாமானால வெறுத்துருவேன். சரி, வாங்க 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 வாங்க. சாப்பிட்டாமா வாங்க. இல்ல இல்ல, பயப்பட மாட்டேன். ரொம்ப பயந்து வர்றாரு. தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்காரு. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஆமா, பாத்தியா இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்கு. அதனால அவரை போய் கல்யாணம் பண்ண முடியுமா? பண்ண கூடாதுங்க, தப்பா இருந்த. மாலைப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். தேக்க மரமாட்டான் தெளிவாக இருந்தவனே, முருங்க மரமாட்டான் முறிச்சு போட்டு போனவனே, பார்க்க மரமாட்டான் வசந்துதான் நின்னவனே, நான புள்ளாட்டான் நானாக வளைச்சவனே, ஏன் சிலவாட்டாக்கி உனக்காக பாடுற
வைக்க வந்தது கூட பண்ணாந்துட்டாரு. கைய வச்சா படுத்துருச்சு. ஏற்கனவே தொங்கி போச்சுன்னு மைச்சட்டுக்காரே சொல்றாரு. கொஞ்சம் நிமித்து விடுங்க. கோபி உன் வேலை என்னவோ அதுதான் பார்க்கணும். ஐயோ தண்ணி ஃபுல்லா அடிச்சு வந்துட்டாரோ. ஒரு நாடகத்துக்கு வந்திருக்க பொண்ணுக்கே தண்ணி வாங்கி கொடுத்துட்டேன்னா நீ எப்படி ஆளா இருப்ப? கோபி நம்ம 2 பேரும் நிறைய சாப்பிட்டுருக்கோம். யார் சாப்பிட்டாரு? என்ன நான் சொல்ல வர்றேன், நாடகம் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. நம்ம ஊர் நல்ல ஊருன்னு எனக்கு தெரியும். நான் கண்ட்ரோலா வந்தேன், என்னை கெடுத்து விட்டேன். எப்பா நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? எனக்கு உங்க வேலை பார்ப்பு எனக்கு தெரியாத. இந்த தேங்காய் பழம் டே பூல் வரல, டே பூல். எல்லா ஊர்லயும் பார்த்தா டேபிள்னு தான் பேரு. நாடகம் ஆரம்பிக்க நிப்பாட்டியா? அதுக்கு பேர் என்ன? தம்பி நீ ரொம்ப பேசாத, வேணா கட்டிங்க வேணா தருவேன். நீ என்னைய கட்டிங் வாங்கி கொடுக்கறது? டேபிளுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வாய் குழந்தை வருது. ஏன் கொள்ளுறது? குடிக்கும் போதே பார்த்து குடிக்கணும். நீ பாட்டுல தண்ணி கலந்து சாப்பிட வேண்டியது, எதுக்கு தண்ணி இல்லாம சாப்பிடுற? ஆமா தண்ணி நல்லா கேக்குற. ராபா சாப்பிட்டியா? தண்ணியை கலந்து குடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன். எனக்கு அப்ப என்ன நாடகம் ஆரம்பிக்க முடியாது. ஏன்? தேங்காய் எண்ணெய் வரணும். தேங்காய் எண்ணெய் வந்துருச்சியா? பூ வரணும். நாடகம் ஆரம்பிச்சது 10 மணிக்கு, 12 மணிக்கு ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அது? 7 மணி தானே ஆகுது. பாரு மரியாதையா பண்ணி என்னோட நடிச்சியா? நடி. படு படு. எங்க படியா? ஐயோ எங்கேயா படுக்க சொல்ற? கிளம்பியா? ஐயோ என்ன பவுடர் முளைச்சு ஒரே புல்லு முளைச்சு. நிப்பாட்டியா? புல்லு எங்க முளைச்சிருக்கு? மண்டையில போட்டுருவேன். துணி என்ன முதல்ல இந்த இடத்துல படுக்க கூடாது. எல்லாரும் கூடி வந்து நம்மள அடிச்சிருவாங்க. அதனால நான் ஏன் தண்ணி போட்டு நடிச்சேன் தெரியுமா? எதுக்கு? எல்லாம் நடிப்பு. நடிப்பா? இப்படி சில பப்புன்னு தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. ஆமாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆனா கோபி எப்படி ஆளு தெரியுமா? எப்படி ஆளு? காலையில கேட்டா கூட வாங்கி கொடுப்பாங்க. நாடகத்துக்கு வரும்போது டச்சே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நாடகத்தை கெடுத்து இவரு கிட்ட பேர் வந்துருமா? ஆமா ஆமா. அவர் யார் உங்களுக்கு? நான் வர்றேன். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டா? அண்ணன் ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒன்னாதான் படுப்போம் 2 பேரும். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. வீட்டுல 2 பேரும் பொண்டாட்டி இருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க போறது? அந்த நாகரிகம் இல்லாதவன்ட்ட போய் பேசு. சரி. என் கூட பிறந்த சகோதரனா? ஆமாங்க. ஏன் பொறப்பு? உனக்கு என்ன வேணும்? பொறப்பு. உனக்கு பொறப்பு. உனக்கு பொறப்பு. ஆமாங்க. அப்படியே திறந்துக்கிட்டு போறப்ப மனச தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. கோவியை பத்தி எனக்கு தான் தெரியும். நல்ல பிள்ளைங்க. யாங்க நல்ல பிள்ளைன்னா நீங்க சிரிக்கிறீங்க. அவ்வளவு மோசமான பிள்ளையா? உன் தலையெழுத்து அதை அடக்கணும் தான் நான் என்ன பண்ண முடியும்? யோ இங்க வரியா? அவரை பத்தி எனக்கு தெரியுமோ உனக்கு தெரியும். ஒருத்தவங்களை பார்த்தவன கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது, சரியா? அதனால அவர் நல்லவர் தான். அகத்தின் எனக்கு முகத்துல தெரியும். முகத்துல தெரியும். விலை பயிரும் முளையில முளைக்கும் போதைய முளை இலையில தெரியும். ஆமா. நீங்க உன்னையெல்லாம் முளையிலே கிள்ளி இருக்கணும். யார? என்னையா? நானும் தான் இப்ப ரொம்ப யோசிச்சு பாக்குறேன். என்னெல்லாம் விட்டுருந்தா கைய பிடிச்சு ஒடிச்சு விடுவேன். இதோட ஒடிக்கிற? நீ இதோட பிடிச்சு ஒடிச்சிருவேன். இதோட ஒடிச்சுன்னா உனக்கு தான் சௌரியம். ஏன்? பிரச்சனை இல்லை. என்னமோ தெரியாம வாயை கொடுக்குற. வாங்கி கட்டிக்காத ஓடி போயிரு. நானு போத ஊரா? சோதா போட்டையே எப்படிப்பட்ட ஊரா? தமிழ்நாட்டுல சோதாப்பேட்டை பத்தி மெட்ராஸ் போய் கேட்டு பாரு. சரி. மன்னார் குடிக்கிற ஒரு தனி பெருமை உண்டு. மெட்ராஸ் சென்னை இல்ல. என்னங்க எங்க ஊரே வந்து எங்க ஊரை பத்தி என்கிட்டே சொன்னா நான் எப்படி கிடக்குறது? நிப்பாட்டியா? நீ பெரிய ஆள் மாதிரி வந்து பேசி நிக்கிற. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் போய் புடலங்க. ஆமா. இப்படி உனக்கு புடலங்கான்னு உனக்கு தெரியும்? ஐயோ பாத்து புட்டாலும் புடலங்கா நீ வச்சிருக்க. சும்மா இல்லையா கத்தரிக்க பெருசுல இருந்துட்டு நீ என்னமே பேச்சு பேசுற. அப்ப நீ வந்து குட்டையால உனக்கு நெட்டையா இருக்கு, நெட்டையா உனக்கு குட்டையா இருக்கும். விவரம் தெரியாம பேசுறேன். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. பத்தி தெரியாது உனக்கு. உங்களை பத்தி நல்லாவே தெரியும். பொட்டி கிழிஞ்சு போயிடும். நான் போட ஆரம்பிச்சேன்னா பொட்டி அதுக்கிட்டு புது நான் குட்டுக்க ஆரம்பிச்சேன்னா குட்டுமே குண்டிய பிடிச்சி சுத்தி வரேங்க. புடிச்சுக்கிட்டு சுத்தன அப்படியே அட்டங்கத்தாய குண்டமா. யாரா குண்டமாவ? அப்புறம் உனக்கு தான் சண்டை போட தெரியுமா? ஆளு உனக்கு ஒரு மண்டை, உனக்கு ஒரு கொண்டா, அதை விட்டு இவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு. உனக்கு ஒரு
பனியன், உனக்கு ஒரு ஃபேண்டு, உனக்கு ஒரு முடி கேக்குது. பார்த்தால நித்யானந்த சாப்பிடுறது ஆமா வேற. அம்மா ஆம்பளைக்கு என்ன தேவை? ஒரு முழம். என்னது கோமண துணியா? அது போதும். சரி. உங்களுக்கு பாவாடை வேணும், சட்டை வேணும், புடவை வேணும், கொண்டையில வைக்க பூ வேணும். வேணும்ல? ஆமா. அப்ப எங்களுக்கு வேற, உங்களுக்கு வேற. உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. எதுவுமே நீங்க சும்மா கூட போகலாம். ஆனா ஆமாங்க. ஒரு காலத்துல ஒரு ஆம்பளைங்க எல்லாம் ஏற தூக்கி போட்டாங்கன்னா 4 மணிக்கு. அப்ப உள்ள ஆம்பளை எல்லாம் வந்து அடக்கொடக்கமா இருந்தாங்க, குடி குடுத்தனமா கூட இல்ல. கோமணத்தை கட்டிக்கிட்டு ஏற தூக்குனாருன்னா எப்படியும் 1 ஏக்கர் 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆமாங்க. இப்ப ஆம்பளைங்க முடியல. ஒரு ஓட்டல்ல 2 ஓட்டு. இப்ப எப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சா ஒரு கட்டி போட்டா தான் அந்த ஏரியை தூக்க முடியும். இங்க பாருங்க, அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்ச கையோட மூஞ்சிய கழுவிட்டு நீராகரத்தை குடிச்சிட்டு கலப்பேத்திக்கு தோல்ல வச்சுட்டு போனது அந்த காலம். இந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? காலங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல போயிட்டு இருக்குமா? ஆமாங்க. கம்பி விட்டுறாங்க ஆட்டுற காலம். என்ன பேச கம்ப்யூட்டர் ஆடுறியா? கம்ப்யூட்டர் காலங்க. என்ன இந்த புள்ள பேசுறது? ஐயோ கம்ப்யூட்டர் காலம்னு சொன்னேன். ஏய் நமக்கெல்லாம் மரியாதை கிடைக்கலனே. கம்ப்யூட்டர் ஆடுறோம்ல. அதுக்கு தான் இந்த மாதிரி சைஸ் எல்லாம் வைக்காதீங்க. அவர் ஜாமா விடிய காலத்துல காணாம போச்சுன்னு இந்த பொண்ணு பேர ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஏங்க அவர் ஜாமா நம்ம அவர் ஜாமா. அவர் யாரு நமக்கு? நம்ம அவருக்கு யாரு? அவர் நம்மளுக்கு நம்ம 2 பேரும் ஒரு கூட்டு தான், ஒரு குடும்பம். அதனால மைக் செட்டுக்காரங்க வேற கிடையாது, நாடகக்காரங்க வேற கிடையாது. மைக் செட் நின்னு ஐஸ் வச்சோட இல்லங்க, அப்படியே புருஷ முண்டாட்டி மாதிரி. அத போத்தா சரிதான் போப்பா. போடு போடா. அப்ப போடினா அடக்கு ஒப்ப மாலோ. ஐயோ ஏய் ஏய் அத போய் ஓட்டல. ஏய் கலிய பெருமாள மேடையில போறாங்க. ஏய் தம்பி எந்திரா எந்திரா. ஏன் எந்திரிக்கடா? பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, மண்ணெண்ணெய் இருக்கா? போட்டு வாங்கடா. போட்டாங்க. ஏய் அண்ணே தெக்குறாரே. என்ன என்ன தெக்குறாரே? உனக்கு ரோசம்ல சூடு போடுற மாதிரி. கலிய பெருமாள போடாதே. என்ன கலிய என் பவனை தெரிஞ்சுக்கல. கலிய பெருமாள போடான்னு சொன்னதுனால என் உண்மையான அண்ணன் அதுக்கு எனக்கு ஒரு ராஜேந்திரன் டீ குளிக்கிறேன். என்ன மச்சிருக்கு நான் குடிக்கிறேன். முட்டா பேர ஒன்ன கட்டத்துக்கு நான் பேசுறேன். அவர் யாரு? அப்படியே அவர் யாரு? அவரு டீ குளிக்கிறேன். என்ன மசித்து குளிக்கணும்? ஆமா. ஒன்னே பேசுறதுக்கு அவரை போய் குளிக்க சொல்ற? நீ நாட்டுக்கு சாக வேண்டியதானே? நீ குளிக்க வேண்டாம். என் உண்மையான ஆல் ரவுண்ட் நீ குளிக்கிறடா. அவன் குளிப்பான்டா. நீ குளிக்கிறடா. முதல்ல நீ வரும்போது குளிச்சியா? அவர் நல்லாவே குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. சரி மிருதக்காரர் குளிப்பாரா? ஆமாங்க. அண்ணே நாகப்பட்டினவா முருகு பாண்டி சித்தனுக்கு கட்டுப்பட்டவனாதான் இருப்பேன். முருகு பாண்டி நீ குளிக்கிற இல்ல, நீ குளிக்கலன்னா நான் ஊத்தி உன்னை கொளுத்துறேன். பவர் கிடைக்க. ஆமாங்க. என் பவரை தனியாவே காமிக்கிறேன். பவரை நீ தனியாவே காமிக்கிற. என் நண்பனை விட்டுறேன். உன்னை நம்ப முடியாதா? எப்போ ஊத்தி விடலான்னு அவரை குளிக்க சொன்னு வச்சுக்க. டீசல் பக்கத்துல இருக்காரு, ஒண்ணு கொளுத்திட்டு போயிடுவாங்க. நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க தம்பி. அம்மா நான் சொன்னேன். தம்பியை கிளப்பா. ஐயோ அம்மான்னு சொன்னீங்களாங்க. உங்களை பார்க்கும் போதே புள்ள மாதிரியே இருக்கீங்க. ஐயோ நான் பெத்த மகன. அம்மா எனக்கு ஓடி பாரு. எதுக்கு அவனை தூக்க சொல்ற? அக்கா தூக்குற வயசா? அக்கா தம்பி. அக்கா தம்பி 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 அண்ணா தம்பியை கிளப்பாதக்கா. ஐட்ட மருமகனே. ஐயோ மருமகளையே ஒரு நாள் கூட உங்க அப்பத்தை காமிக்க மாட்டேங்குது. அங்க வீட்டுக்கு எங்க அம்மா இருக்கு. அம்மா இருக்கு. அது வேணா கண்ண கரையே கிடக்கும். அது தீக்கு போய் கிடக்கு. ஏங்க அதனால பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்க. என்ன பண்றது பாப்போம். நான் இந்த இடத்துல பழம் வித்துட்டு இருக்கேன். இந்த பழம் இழந்த பழம். யாயா நீங்க பாக்குற? பொய் சொல்லாத. இழந்த பழத்தை இப்படி கட்டி கூறு கட்டி வச்சிருக்கேன். அந்த பழம் என்ன ஆகுது? ஆமா பழத்தை திறந்து விடுமா? பழத்தை எடுத்து விடுவா? காத்தோட்டமா இருக்கு. எந்த பழத்தை? கூறு கட்டி வச்சிருக்கியா? உன் குத்துக்கு எவ்வளவு? இவரு ஆம்பளை பழம் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். பழம் வேணும்னா உள்ள வா. பழம் எங்க அக்கா வச்சிருக்கு, வாங்கி தரேன். சரி நீ பழத்தை நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். சரி திறந்து மட்டும் காமி. நான் பார்த்துட்டு மட்டும் போ. அட நீ வேறயா? பழத்தை எப்படி திறந்து காமிச்சா எல்லாரும் பாத்துருவாங்க. பழம் வேணும்னா உள்ள வந்தீங்கன்னா பழத்தை எடுத்து தர போறேன். காசு கொடுக்க போறீங்க. அப்ப உலக்கு வச்சிருக்க. உலக்கு வேணா? உலக்க கையிலையும் கொடுப்பேன், புடி கையிலையும் கொடுப்பேன். உங்களுக்கு உலக்க வேணுமா, புடி வேணுமா? எனக்கு உலக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு உலக்கு எவ்வளவு? ஏங்க ஒரு உலக்கு வந்து 150 ரூபாங்க. ஒரு உலக்கு 150. ஆமா ஐரேட்டா இருக்கு. சரி குத்துக்கு சாப்பிட சொல்லக்கூடாது.
ஒரு உலக்கு ஆ. 150. 150. 2 உலக்கு 300 ரூபாய். 300 ரூபாய். ஆமாங்க. இந்த 2 உலக்கையும் கொடுத்து ஏய், எந்த 2 உலக்க? சரி, ஒரு இப்படி புடி. கையில வச்சிருங்க. 2 உலக்க. அப்ப நான் அப்படி சொல்லு. வேண்டாம், ஒரு 2 புடி. 2 புடி. அச்சோ, என்ன பெருபடியா இருக்கு. ஆமா, இனிமே அப்படிலாம் திரும்பி காமிக்கணும். இத மட்டும் பார்த்தே சொல்லு. எனக்கு என்ன சந்தேகம்னா, சொல்லுங்க. உனக்கு முன்னாடி பின்னாடி ஒரே சைஸா இருக்கு. ஏங்க, ஒரு மட்டும் இங்க பாருங்க. வளர்க்குறீங்க. முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க கேட்பீங்க. பின்னாடி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதையும் நீங்க பார்த்து கேட்பீங்க. அதனாலதான் எதையுமே சரிசமமா காமிக்கணுங்கிறதுனால அப்படி வருது. உனக்கு தாராள மனசு. ஆமாங்க. வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி ரோசாப்பு சேலக்காரி உனக்கு பொறுத்த மறுப்பு போகட்டுமா அதை முறைச்சுக்கிற சின்ன கொண்டு ரொம்ப நாளாச்சு போதுமணியோட. ஆமா. கலிய பெருமாள் ஜோடி சிட்டி சத்திரத்துக்கு பிறகு இன்னைக்குதான் இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறேன். சூப்பர், அருமையான டான்ஸ். உடம்புக்கு ஏத்தவாறு சில டான்ஸ் வரும், அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுங்க. நாகரிகமான பேச்சு, நல்ல தொழில். அதனால உங்க குடும்ப பாரம்பரியம் எப்படி, அதனால அந்த கலையில இருக்க. சூப்பர். கண்ட கழுத்துக்கு எசருக்க கொண்டு கொடு எப்படி நான் ஏங்குறேன்னா அந்த மாதிரி ஏங்கு. எதவா அந்த பிள்ளைக்கு மேல மேல தூக்கி அடி. என்னது நீ அதை மட்டும் கவனிக்காத. அப்புறம் என் பெட்டி வாக்கி வந்து இதுலயே அமைக்கிட்டு கிடக்குற. எல்லாத்தையும் கவனினேன். நீ அவளை கவனிக்கிறதுனால அவர் நல்ல மனுஷனா இருக்காரு. பெட்டிலே அவர்தான் அசிங்கமா பேசாம வாச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை கெடுத்து விட்டுறாத. என்ன கெடுத்தோம்னா வீட்டுல கிடக்க முடியாது. நல்ல மனுஷன். உனக்கு மழை எடுப்பாக என்ன சொன்ன என்ன சொன்ன அண்ணா, உங்க காதுல என்ன விழுந்துச்சு? உடுக்குன்னு சொன்னியா? புடுக்கு போ. பைக்குடா வேற மாதிரி அடுக்குது. மைக்கு நல்லா வச்சிருக்காரு. தப்பு இங்க இருக்கு. நல்ல அருமையான மைக் செட். இப்ப சரியா புடுக்கு போ. வேண்டாம், அதே வருது. இதுல சரியா இருக்கு. அது லோக்கல்ல வாங்குனது. ஆமா ஆமா, இல்ல சத்தப்பேட்டையில வாங்கினது. புடுக்கு மழை எடுப்பு. இது சுத்தமா இருக்கியா? ஆமா ஐயா. அப்ப அந்த ஒயர்ல மிஸ்டேக்கா மைக்கில் அப்படி இல்லங்க, அது என்னோட ஜாமா. அங்க போகாத. உங்களோட ஜாமா. அங்க போகாத. ஏன்? தங்கமான மனுஷன். யாங்க என்ன தொடவே இல்லையே. போகாத. உனக்கு மழை எடுப்பாக உனக்கு மழை எடுப்பாகி நெஞ்ச உருக வைக்கும் உதட்டழகி நெஞ்ச உருக வைக்கும் உதட்டழகி பகட்டட பகட்டழகி பகட்டழகி அலப்பறையா வரும்போது வரும்போது வரும் அங்கே எனக்கு வீட்டுல நெருட்டு இல்லைன்னா உனக்கு நெருட்டு இல்லையா? நீ எரியுத. நீங்க ஆடும் போது அப்புறம் அப்படித்தானங்க ஆடும். பின்ன எடுத்து அதுல வச்சு விட்டோம்னா அப்புறம் ஆட்டிடுவோம். ஆளை பார்த்துக்க. நமக்கு வந்து கிளம்புனுச்சுன்னா அப்படிதான். அப்படிதான். எதுல ஏறுறதுன்னே தெரியாது. இல்லைங்க, பொம்பளை பிள்ளை. நம்ம நாயா இருந்தாலும் ஏறிட்டு போயிடுவேன். என்ன போய் எப்படி சொல்றேன்? கருத்தை மட்டும் வச்சிருக்க கருவாச்சு போய் இருக்கா. கருத்தை மட்டும் வச்சிருக்க கருவாச்சு போய் இருப்பா. இவன் பல்ல பல்ல காட்டிடுவா. பல்ல பல்ல காட்டிடுவா. வந்தாலும் வாட்டி மதுரை சொன்னாரு.
இப்படி ஆடணும் உள்ள நல்லா ஆடுற எதப்பா இப்ப சேர்ந்தாமல ஆமாங்க. அப்படியே சேர்த்து போய் சேர்த்தாப்புல போடுவீங்களா? சேர்த்தாமல அடிப்போம். அதானே இவ கருமேக கூட்டலுக்கும் இவ கருமேக கூட்டலுக்கு இவ கால்கொலசு சட்டத்துக்கு இவ கால்கொலசு சட்டத்துக்கு வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி வாழ்க்கையில் போய் கண்ணத்துக்கு ஓ தவமுக்கு கொல்ல போடவில்லை எது போட்டாலும் போடுது. ஆமா ஆமா கொக்கு கால தூக்கி வைக்குமே வடூர் கடலுக்குள்ள வரத்துல கடலுக்குள்ள வரத்துல கடலும் உள்ள வரத்துல கடலும் உள்ள வரத்துல ஆலப்புறா ஆல பிடிக்க கடவுரா நினைக்க அந்த கடப்புறா கடவுரா அந்த கடப்புறா கடலுடனே உணவுறா பழசு அந்த கடலை கொள்ள ஒருத்திலே கடப்புறா ஏங்க? அண்ணே, மாமா, இப்படி வாங்க. எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அண்ணே மாமா ஆமாங்க. எத்தனை முறை தான் வந்து டான்ஸ்கார கூப்பிடுவோம். பிள்ளைய கட்டி பிடிக்காதாலும் வருதா? ஆமா. டான்ஸ்கார பிள்ளைய அசிங்கமா பேசாதாலும். கட்டி பிடிச்சாலும் கசிக்க போறாலும் இருக்கலாம் ஆமாங்க. எலரிசி ஓவியம்மா மச்சான், எனக்கு வாய்த்த சுத்திரம்மா. எலரிசி ஓவியம்மா மச்சான், எனக்கு வாய்த்த சுத்திரம்மா. சித்திரத்தை நம்பி உள்ள நானு முத்திரையா வடிச்சேனையா. வேலை வேலை அடி கணக்கத்தை மீது அப்படி அது மாமா, அப்படி ஒரு ஓரமா உட்காருங்க. ஆமா ஓரமா மாமா, தாகமா இருக்கா? ஓரமா தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? நீங்களே குடிப்பீங்களா? அடா, தண்ணி வேணும்னா இந்த பாட்டுலாம் இருக்கு. கொஞ்சம் வேணுமா? சாப்பிடுறீங்களா? இல்லப்பா
ஏன்னா காக்கி சட்டை இந்த பக்கம் வர்றது இல்லை. எங்க புள்ளால. அடி அம்மா அரிப்பாட்டுகளா, எலமா தண்டுகளா. அடி நறுக்கி பவளங்களா, இவன வரத்தின மாலைகளா. அப்படி போடு. அப்படி பிடிச்சாலும் பிடிங்கய்யா. பிடிச்சாலும் பிடிங்கய்யா. நல்ல இந்த மாதிரி நல்ல புளியங்கம்ப பார்த்து. அப்படி இடிச்சாலும் இருங்கய்யா. புதுவட்ட கல்யாணம் நல்லா இழிச்சா வேணப்பா. ஐயோ அப்படியே ஆக்கிட்டியே. இழிச்ச வயல்ல நீ என்னை பெட்டிக்காரர் நீ ஒரு வாத்தியார்னு சொல்லியிருக்கேன். ஆமா. அதுக்கு அர்த்தம் புரியாம இருக்கேன். எப்படி இழிச்ச வயனா புன்னகை பண்ணன்னு அர்த்தம். எப்படி கோபநாமமன்னே கொல்லப்புறம் வாழவில்லை. கோபநாமமன்னே கொல்லப்புறம் வாழவில்லை. என்னை விட்டு வர நாள் இருந்து கையில வந்தது. நாவாத சாமி நாலு கருதலே. அப்படி நாவாத சாமி நாலு கருதலே. போடா புள்ள கால தூக்கத்தை பார்க்கணும் கிண வந்த மறைக்கிற எட்டி போடா ஆடு போடா. இந்த ஊர் பாத்தியில பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. சோனாப்பேட்டை பத்தி உனக்கு தெரியுமில்ல? அத்தனை பேர் பார்க்கறது இல்ல. எவ்வளவு இன்னைக்கு நடிகர்கள் எவ்வளவு பாக்குறதுக்கு பார்வையாளர் எவ்வளவு பேர் ரைட்டியா? வந்திருக்காங்க? ரைட்டு. உன் ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வரட்டா. உனக்கு வெக்கம் இல்லையா? என்ன எதுக்கு வைக்கா? இதுக்காக வந்தாரா? இத்தனை பேருக்கு முன்னாடி கால தூக்குது இல்ல. பெட்டிக்காரனா ஒரு ஆசிரியர் தகுதி. ஏடியா என்ன பார்க்க போறேன்? இத்தனை பேர் பார்க்கறது இல்ல. ஒண்ணு கால தூக்கத்தை பார்க்கறது. நான் பார்த்துக்கிட்டு வாசிக்கணுமா இல்லையா கால அந்த தூக்கம்? காலு நடைய பார்த்து தான் அமுக்குவீங்களா? ஆமா. அந்த கருப்பாட்ட மொழியை பிடிச்சிருங்க. அப்படி கோபநாமமன்னே கொல்லப்புறம் வாழவில்லை. அது கால தூக்கி அடிக்குது பார்க்க வேண்டாம். நீ எல்லாம் ஒரு காலத்துல ஓசியிலே பார்த்திருப்ப. ஆனா என்னைக்கே ஒன்ன மாதிரி காசு கொடுத்து நாங்க பார்த்தது. அதுக்கு ஏதோ நான் வர்றதுல ஒண்ணு ஓசியில பார்த்துருவேன். யோகமான ஆளுங்க. உங்க தலையெழுத்து ஏது இது அடக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு தப்பு. ஒத்த கல்லு மூக்குத்தியா. அந்த ஆளு தலையில அடிச்சாரு. நீ ஏறி போய் அடிக்க வேண்டியதானே? நான் ஏறி அடிப்பேன். சரி அவன் நமக்கு கட்டுப்படி. அப்படியா? அந்த ஆளு தலையில அடிச்சாரு. நீ பாப்பா பார்த்து எல்லாம் அடிக்கணும். எந்த ஒழுங்காத கைய ஓஹோ அந்த பிள்ளைய திருப்பி வச்சு அடிக்கணுங்கிறீங்களா? அப்ப நான் தாளக்கார பிள்ளை மறைங்க. சரிப்பா வேண்டாம். பெட்டி மிருதங்கம் ஆல் ரவுண்டு மூணுமே லோக்கல். தாளத்தை மறைங்க வேண்டாம். இந்த லோக்கலுக்கு நாங்க வாசிக்கிறோம். இல்ல ஹை கிளாஸ் தாளக்காரரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப கண்ணியமான பையன். நல்லா இருக்கட்டும். ஆமா அப்பதான் வளர்ந்து வர்றான். அவனுக்கு இந்த பழக்கத்தால சொல்லி கொடுக்கணும். தூக்குமா கோபநாமமன்னே கொல்லப்புறம் ஏய் வளர்ந்து வரும் புள்ளைய பாத்தியா? சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் அக்கா தூக்குறத நீங்க தான் பார்க்க போறோம் வந்து மறைக்கிறீங்க. ஏய், அவன் என்ன சொல்றேன்? சின்ன புள்ளையா இருந்தாலும் இந்த பாவத்துக்கு நீ ஆளாகலாமா? நான் ஒரு பெரிய மனுஷனா இருந்தா பரவாயில்ல. வளர்ந்து வர்றது சின்ன பிள்ளை. இந்த அக்கா தூக்க போது அதை போய் மறைக்கிறீடா அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்துட்டு போறேன். அவனும் பாக்கட்டுங்க சின்ன பிள்ளை தானே. சரி ஆ. அட ஒரு ரூபா தாரே தாரே என்ன வாய்க்குள்ள ஈ பூர போது பாத்துக்க. ஏய், என்ன பைப்பு குட்பால் மாதிரி இருக்கு வாங்கி. நீ வாமா
அவசரப்பட்டு பொப்புனு காலை தூக்க சொல்றான்னா நீ தூக்காதா அவசரப்பட்டு தூக்காத. எதுக்கு? இன்னைக்கு பார்த்த மாதிரி வேற ஒரு ஆள் பார்த்திருந்தா என்ன ஆயிரும்? என்ன ரெடி ஆகும்? நான் உயிரோட தான் இருக்கிற. அது இல்ல. ஏன் சிரிக்கிறப்ப? பெண்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த வைக்கிறேன்னு. யோ சிரிக்காம பேசியா? சிரிக்கிறேனா? வருத்தப்பட்டு அழுதுகிட்டு சொல்றான். உண்மையிலே சொல்றேன். சரி. தொழிலுக்கு வர்ற 3000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஆமாங்க. ஒரு 10-15 அதுக்கு செலவு பண்றது இல்லை. எதுக்குயா? இப்படியே வச்சுக்கிறது. எதுக்கு? எவ்வளவு தூரம் ரெஸ்ட் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் போட்டாவது எடுக்கிறது இல்லையா? கிடாத நகம் அப்படிதாங்க வளர்ந்துருக்கும், அதெல்லாம் எடுக்க முடியாது. காலில் உள்ள நகத்தை எப்படி ஒரு நாளைக்கு லீவு போட்டதுக்கு அப்புறம் தான் காலை தூக்குற நகம் குத்துது. ஆமா, இனிமே குத்தாது. இனிமே காசை கொடுத்தனாச்சும் அதை எடுத்துறேன். சொல்லுங்க. இந்த ஆட்டம்லாம் பார்த்துட்டேன். நீங்க கையை வேற பிடிக்கிறீங்க. அப்படி நினைக்காது. சொல்லுங்க. நான் இப்போ ஒரு ஆட்டம் ஆடி சொல்லி வந்தேன்னா சொல்லுவியா? என்னங்க சொல்லி போறீங்க? எப்படி சொல்லி போறீங்க? அடே ராம ராம கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா இந்த மாதிரி இந்த குரங்க சொல்லி சொல்லு. இதே மாதிரி நான் அப்ப சொல்லியது ரெண்டையும். இந்த பகுதியில ராம நாடகத்துல ஆஞ்சநேயர் ஆடுவார். ஆமா, அது பக்தி நிறைந்த ஆட்டம். சரி. இந்த குரங்கு எங்கெங்க அடிக்குது அங்கங்க சொரிஞ்சு அது மாதிரிதான் சொல்லணுமா? ராமா ராமா கோவிந்தா ராமா பாருங்க. இப்ப முதல்ல மேல சொரியணுமா கீழே சொரியணுமா? உனக்கு எங்க அடிக்குது அங்க சொரி பாப்பா. எல்லாத்தையும் வந்து கொட்டிருச்சுடா. ஆனா இப்பெல்லாம் அந்த ரோட்ல வண்டி வாகனத்துல அந்த ஆஞ்சநேயர் குரங்கு அடிபட்டுச்சுன்னா உடனே அதை புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கல் வச்சிருவாங்க. ரொம்ப புண்ணியம். அவதாரத்திலே பெரிய அவதாரம் அனுமன் அவதாரம். இந்த அனுமன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ராம நாமத்தை எங்கெங்க உச்சரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும். அப்பேற்பட்ட வகையில் இது வேற மாதிரி ஒரு காமெடிக்காக அந்த ஆட்டம். ஆஞ்சநேய பெருமானை நல்லா வணங்க, நல்லா சிறப்பு கிடைக்கும். உனக்கு ஒரு கோயில கட்டியில வெடி எதுக்கு கட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கறனா? வரவள கீழ நின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்படிங்க? இல்லம்மா, சரி. கனவு நினைவு உன் மேல ஆசைப்படுறேன். ஆசைப்படுறீங்களா? ஆமா. உடனே ஆசைப்படணுமாங்க? சத்தியமா. என்னுடைய லவ் என்னன்னு தெரியாது உனக்கு. புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு இங்க காதல் தெய்வீகமான காதல். எப்படி? ஒரு நடிகர் வந்து நான் மொத்தமா கேட்டு இதை மொத்தமா பார்க்கும் பாக்கியத்தை தானே கேட்டு நான் நீ காட்டம் இருக்கிறாய், நான் இறக்க முடியாமல் தவிக்கிறேன். எப்படி விடைத்தான் உனக்கு ஒரு காந்த சக்தி இதயத்தை திறக்கும் ஆற்றலை இறைவனுக்கு அளித்திருந்தால் இதயம் முழுவதும் நீதான் நிறைந்திருப்பாய். இல்லை இழைத்திருப்பாய். இந்த காதல் இது பெட்டி வாசிக்கிறதுக்கு ஒரு ராஜனுடைய பைத்தியக்கார காதல் அல்ல. தாளம் போடுறவனோட சின்ன புத்தி காதலும் அல்ல. அவன் சின்ன பிள்ளைங்க. என்ன வார்த்தை கேட்டான்? என்ன கேட்டா? அக்கா காட்டுது நான் பார்த்துட்டு போறேன். அக்கா காலத்து கூட தான் பார்த்து வாசிக்கணும்னு சொன்னான். அப்ப இப்படி பாடம் நடத்தேன். ஆமா போறா மயக்கமெல்லே
அறிவாளிகள் தயக்கவில்லை உன்னை சலனவில்லை அன்று காதுகிறார் கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டறிந்து கல்லா ஒரு காதல் தேவன் காலிலே இருக்கவில்லை கண்ணா. உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் நானும் சிவாஜி சிவாஜி சரி சிவாஜியும் கொஞ்சம் ஓடியும் வசந்த மாளிகை மாதிரி அது மாதிரியா இன்னும் பாப்போம்னு பார்த்தேன். சரி பரவாயில்லங்க. அவளுக்கு வந்தது நமக்கு வருமா? ஏங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள காதல் வருது. அதனால உடனே எடுத்து விட்டுறாங்க. ஏன்னா அவர் மட்டுமே காதல் பண்ணும்போது நான் காதல் பண்ணலன்னு வச்சுங்க, காதல் நிறைவேறாது. அதனால 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு போயிடலாமா? அப்பதான் நிறைவேறும். ஆமாங்க. நினைத்தது நிறைவேறும். நீ இருந்தால் என்னோடு நடப்பது உன் காதலை சொல்லோடு. என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? பூஜைக்கேத்த பூவிது பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது. பேசு பேசு.